بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் கிருபையினால் அல்-ஃபத்ஹ் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை, அதன் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தொடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும், அதைத் தொடர்ந்து வல்லதீன மஅஹு அஷ்ஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களுடன் இருந்த தோழர்களை பற்றியும் அல்லாஹ் பேசி வருகிறான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரத்தில் அஷ்ஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்கள் மீது அவர்கள் கடினமானவர்களாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், மோமின்களுக்கிடையே அன்பாளர்களாக இருப்பார். மேலும் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதா, அவர்களை ருக்கு செய்பவர்களாகவும் சஜ்தா செய்பவர்களாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய பெருங்கருணையையும் அவனது திருப்பொருத்தத்தையும் தேடுவார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களுடைய அடையாளம் அவர்களது முகத்தில் சஜிதாவின் அடிச்சுவர் அடையாளங்கள் இருக்கும். ذَلِكَ மஸலுஹும் ஃபித் தௌராத், இது தௌராத்தில் அவர்கள் சம்பந்தமாக கூறப்பட்ட உதாரணமாகும். வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலில் அவர்களின் உதாரணம் கஸர்இன், ஒரு விவசாயத்தை போன்றது. அஹ்ரஜ ஷத்அஹு, அந்த விவசாயம், அந்த பயிர் முளைவிட்டது. ஃபஆஸரஹு, அது கடினமானது. ஃபஸ்தக்லத, மேலும் அது கெட்டியானது. ஃபஸ்தவா அலா சூக்கிஹி, தன்னுடைய பாதத்தின் மீது அது ஸ்ட்ராங்காக நின்று யுஅஜிபு ஸுர்ரா, விவசாயிகளை அது சந்தோஷப்படுத்தியது. லியகீத பிஹிமுல் குஃபார், இந்த உதாரணங்களை அல்லாஹ் காஃபிர்கள் இறை மறுப்பாளர்களை கோபப்படுத்துவதற்காக அல்லாஹ் கூறுகிறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானும் சாலிஹான அமலும் கொண்ட மோமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். மின்ஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து மன்னிப்பையும் மேலும் உயர்ந்த கூலியையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். மோமின்களே, இதில் சஹாபாக்களை பற்றி நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களது பண்புகளாக அல்லாஹ் சொன்னது, இறை மறுப்பாளர்கள் மீது கடினமானவர்களாகவும் மோமின்கள் மீது அன்பாளர்களாகவும் இருப்பார்கள் என்று.
இதன் விளக்கத்தை இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். மேலும் அதை தொடர்ந்து தராஹும் ருக்கான் சுஜ்ஜதா, அவர்களை சஜிதா செய்தவர்களாகவும் ருக்கு செய்தவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள் என்ற அந்த வசனத்திற்கான அந்த பகுதிக்கான விளக்கத்தை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலா சொல்கிறான், அவர்களை ருக்கு செய்தவர்கள் சஜிதா செய்தவர்களாக பார்ப்பீர்கள் என்பதன் பொருள் அவர்களை தொழுகையில் ஆழமான ஈடுபாடுடையவர்களாக பார்ப்பீர்கள் என்றும், சஹாபாக்கள் தொழுகையுடைய விஷயங்களில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்றும், நாம் எந்த அளவிற்கு அதில் கவனக்குறைவாக இருக்கின்றோம், அது எவ்வளவு பெரிய குற்றச்செயல் என்பது தொடர்பான ஹதீஸ்கள் அனைத்தையும் பார்த்தோம். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களின் அடுத்த பண்பு யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அவர்கள் நிறைய தொழுவாங்க. ருக்கு சஜிதா செய்வர்களாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய தொழுபவர்களாக பார்ப்பீர்கள். ஏன் தொழுகிறாங்க? அல்லாஹ் சொல்றான், யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய கருணையையும் வரிதுவானன் அவனது பொருத்தத்தையும் தேடி தொழுவார்கள். அப்போ அல்லாஹ் இங்கே ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். சஹாபாக்கள் நிறைய தொழுவாங்க, அவருடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அதில் முக்கியமானது தொழுகை. எதனால் அதை செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கருணையையும் அவனது அன்பையும் தேடி செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வின் பேரன்பு தங்களுக்கு வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணம். யாரும் எங்களை புகழ வேண்டும், யாரும் எங்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களை பார்த்து உயர்வாக கருத வேண்டும், இது போன்ற சாதாரணமான எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், என் ரப்பை ராசியாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு அவனுடைய அருள் பார்வை எங்களுக்கு வேண்டும். அப்போ சொல்லப்படுகிறது, எந்த ஒரு இபாதத்திற்கும் மிக அவசியமான சிஃபத் என்பது அது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செய்வது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அமல் பெரிதாக இருக்கும், அதனால் எந்த பலனும் கிடைக்காது. அமல் பெருசாக தெரியும், இரவு முழுக்க தொழுகலாம், கஷ்டமானது தான், பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த தொழுகையுடைய நோக்கம் இறை திருப்பொருத்தம் இல்லை. என்னை பெரிய தொழுகையாளியின் மக்கள் நினைக்கணும், இவர் ரொம்ப இறையச்சமுடையவர் நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக நான் இரவு முழுக்க தொழுதால் அது பெரிய அமல் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எத்தகைய மரியாதையும் அதற்கு இல்லை. உதாரணத்திற்காக இதை போன்றுதான் எல்லா அமல்களும். அது நோன்பாக இருக்கட்டும், இன்ன பிற தர்மங்களாக இருக்கட்டும். ஒருத்தர் அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கான், 1 கோடி ரூபா சதக்கா செஞ்சுட்டாரு, 1 கோடி ரூபா சதக்கா செய்கிறாரு. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம், என்னை பெரிய கொடைவல்லன்னு சொல்லணும், மற்றவங்க என்னை மதிக்கணுங்கிறதுக்காக செய்திருந்தால் அல்லாஹ் 1 கோடி பெரிது தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு துளியளவும் மரியாதை இல்லை. ஒருத்தர்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, ஒரு 10,000 ரூபா தான் காசு வச்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு கேட்டாங்கங்கிறதுக்காக அவர் கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை, அவர் கொடுக்கலைன்னா யாரும் குறை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவர் மனசில் நினைக்கிறாரு, என்கிட்ட அல்லாஹ் 10,000 ரூபா கொடுத்துருக்குறான்ல, நான் ஒரு 1000 ரூபா சதக்கா செஞ்சா என்ன அப்படின்னு 1000 ரூபாயை சதக்கா செய்கிறார். அவருடைய நோக்கம் என் ரப்பு அப்பத்தானே திருப்திப்படுவான், என் ரப்புடைய பொருத்தம் வேண்டும் இல்லை என்ற எண்ணத்திற்காக 1000 ரூபாய்க்கு செய்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய பார்வையில் அதை அல்லாஹ் பல கோடிகளுக்கு மதிப்பாக பார்க்கிறான். காரணம் என்ன? அவர் கொடுத்ததில் இஹ்லாஸ், என் இறைவனுக்காக அவன் திருப்பொருத்தத்தை தேடி செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் தான். முதல்ல சொன்னோம், 1 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தார், ஆனால் அதனால் பெரிய பலன் கிடைக்கல. 1000 ரூபா அதற்கு பெரிய பலன் கிடைக்கிறது. ரப்பை பொறுத்தவரை குவான்டிட்டி, அதனுடைய அளவு முக்கியம் அல்ல, அல்லாஹ் குவாலிட்டி எனும் தரத்தையே பார்க்கிறான். என் அடியான் எந்த நோக்கத்திற்காக அந்த இபாதத்தை செய்கிறான் என்பது மட்டுமே அல்லாஹ்வின் பார்வை. ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொல்லுவாங்க, சபக திர்ஹமன் அலா மிஅத்தி அல்ஃபின், சில சமயங்களில் 1 லட்சத்தை விட 1 திர்ஹம் முந்திவிடும் அப்படின்னு சொன்னாங்க. 1 லட்சத்தை விட 1 திர்ஹம் முந்திவிடும். 1 லட்சத்துக்கு கிடைக்காத நன்மை 1 திர்ஹத்துக்கு கிடைக்கிறோம். அதை புரியுறதுக்காக இந்த உதாரணம் சொன்னோம். 1 கோடி ரூபா செலவு பண்ணாரு, ஆனால் பெருசாக நன்மை கிடைக்கல, வெறும் 1000 ரூபா கொடுத்தாரு, பெரிய நன்மையை கொண்டு எடுத்து செல்கிறார் என்ற உதாரணம் சொன்னது இதற்காகத்தான். அல்லாஹ் இஹ்லாஸை பார்க்கிறான். இது சஹாபாக்களிடம் இருந்த பண்புகளில் மிக முக்கியமானது. அவருடைய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு இபாதத்தும் அதனால் எந்த நோக்கங்களும் இல்லை, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதை தவிர்த்து.
அல்லாஹ் ராசி ஆகணும், என் ரொம்ப பொருந்திக்கணும், என் ரொம்புடைய பொருத்தத்தை பெறணும், என் ரொம்புடைய அன்பை பெறணும், இந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். எனவேதான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தேடுவார்கள். மேலும் அல்லாஹுடைய ஃபதுலை தேடுவார்கள். அல்லாஹுடையத்தில் அவனது கருணையை தேடுவார்கள். அவனுடைய உயர்ந்த அந்த கருணை பார்வையை தேடுவார்கள். மனிதரிடத்தில் எந்த கூலியும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்ப்பாங்க. ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்க்கணும். நான் இந்த அமலை செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த பிரதிபலனை தருவான் என்ற எண்ணமும் வேண்டும். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் இந்த அமலை செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதற்கு பகரமாக உயர்ந்த பிரதிபலனை தருவான் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அதனால்தான் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் சாம ரமதான ஈமானம் இஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் இஹ்திசாபோடும் நோன்பு வைத்தாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஈமானோடும் இஹ்திசாபோடும் என்பதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது, ஈமான் அப்படின்னு சொன்னா ரமலான்ல நோன்பு வைக்கணும், அது ஃபர்து, நோன்பு வைக்கிறது கட்டாயம் என்பது ஈமான். அந்த நம்பிக்கையோடும் அதே சமயத்தில் இஹ்திசாபன், அல்லாஹ் இதற்கு பிரதிபலனை தருவான் என்ற எண்ணத்தோடும், நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ் என்னை சும்மா விட்டுற மாட்டான், இதற்கு பகரமா அல்லாஹ் எனக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான் என்ற எண்ணத்தோடும் ஒருவர் இந்த நோன்பை நோற்றால் அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே இதில் இன்னொரு ரிவாயத்தில், மன் காம ரமதான ஈமானம் இஹ்திசாபன், யார் ஈமானோடும் இஹ்திசாபோடும் ரமலானுடைய இரவு நேரங்களில் நின்று தொழுகிறாரோ, ஈமானோடு, அங்கே ஈமான் என்பதற்கு என்ன பொருள்? ரமலானுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்குவது சுன்னத், அது உயர்ந்த உபரி வணக்கம் என்ற ஈமான் நம்பிக்கையும் அகீதாவும் இருந்து, இதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு உயர்ந்த கூலியை தருவான். நான் ரமலானில் இரவில் ஹாஃபிதருக்கு பின்னால் தராவியை தொழுகிறேன், ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் நின்று தொழுகிறோம், குர்ஆன் ஷரீஃபை கேட்குறோம், இது நஃபிலான வணக்கம் தான். இந்த நஃபிலான வணக்கத்தை நான் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு இதற்கு பகரமாக உயர்ந்த கூலியை கொடுப்பான் என்ற நன்மையை எதிர்பார்த்தல், நன்மையை ஆதரவு வைத்தல், அல்லாஹ் இதற்கு வெகுமதியை தருவான் என்ற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்ப இது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும். இதை செய்வதால் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த பிரதிபலனை தருவான். மனிதரிடம்தான் எதையும் எதிர்பார்க்க கூடாதே தவிர ரப்பிடத்தில் எதிர்பார்ப்பதில் தவறில்லை, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கலாம். சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னா அவர்கள் ரப்பிடத்தில் அவனது கருணையை தேடுவார்கள். அவனது கருணை எதுவெல்லாம் கருணை? நம்மை ஆரோக்கியமாக அல்லாஹ் வச்சிருக்கிறது கருணை தான். நமக்கு தாராளமான ஹலாலான ரிஸ்க் அல்லாஹ் தர்றான், அது அவனுடைய ஃபضல் தான். எல்லாம் அவன் ஃபضல் தான். நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற தகுதியை நமக்கு அல்லாஹ் தந்திருப்பது, நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருப்பது, அதன் மூலம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கருணையாகும். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்ற பெரும் கருணை தான். இந்த அல்லாஹ் உயர்ந்த கூலியும் நமக்கு தருவான் என்ற எண்ணமும் உள்ளத்தில் இருக்கணும். சொல்லப்படுகிறது, அந்த அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெகுமதிகளில், கருணைகளில் மிக முக்கியமானது தான் அவனது திருப்பொருத்தம். அல்லாஹ் தரக்கூடிய ஆரோக்கியமும் கருணை தான், அல்லாஹ் தரக்கூடிய ஹலாலான தாராளமான ரிசுக்கும் கருணை தான், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது, அதுவும் அவனது கருணை தான், பெரும் கருணை தான். அந்த அல்லாஹ்வுடைய கருணையிலேயே மிகப்பெரிய கருணை தான் அவனது அன்பும் திருப்பொருத்தமும் என்பது. அது மிக முக்கியமானதுங்கிறத நம்ம விளங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் அதை பிரித்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையையும் ஃபضலையும், மேலும் அவனது ரிதா திருப்பொருத்தத்தையும் எதிர்பார்ப்பார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களது முகத்தில் அவர்களது அடையாளம் என்னவெனில், அந்த உயர்ந்த மோமின்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களது முகத்தில் சஜிதாவின் அடையாளம் இருக்கும். அவர்களது முகத்தில் சஜிதாவின் அடையாளம் இருக்கும். இது நம்ம என்ன சொல்லுவோம், சில பேர் தொழுது நெற்றியில ஒரு காய்ப்பு இருக்கும் பாருங்க, ஒரு சாலிஹான மோமின் என்பதற்கான அடையாளம் நெற்றி காய்த்திருக்கிறது.
சஜ்தா செஞ்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லும். இது ஒரு பொருள். அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அவர்களது அடையாளம் சஜிதாவுடைய அடையாள சுவடுகள், சஜிதாவுடைய அதாவது அதனுடைய அசராத்துகள் அவருடைய முகத்தில் இருக்கும். இதுக்கு சஜிதாவுடைய அடையாளம்னு சொன்னா அந்த காய்ச்சலுக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அது யாரு மண்ணில் தொடர்ந்து தலையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா காய்ச்சலுக்கத்தான் செய்யும். சில பேர் அர்த்தம் சொல்றது அசம்துல் ஹசன், அழகிய தோற்றம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னு கேட்டா, யாருடைய தொழுகை இபாதத்து அதிகமாகிறதோ அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் தருவான், முகத்தில் ஒரு நூறானியத்தை தருவான். நம்மோட சொல்றோம் இல்லை, ஒரு மோமின்கிறதுக்கு ஈமானுடைய அந்த 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 பஷாஷத், ஈமானுடைய நூறானிய அவருடைய முகத்தில் வெளிப்படுகிறது என சொல்லுவோம் அல்லவா, அது ஈமானிய வெளிப்பாடு. இது சொல்லப்படுகிறது. அவர்களது முகத்தில் அடையாளம் இருக்கும். அது எதனால் கிடைக்கின்ற அடையாளம்? சஜிதாவின் காரணமாக வெளிப்படுகின்ற அடையாளம். அது என்ன அடையாளம்? அவரது முக பொழிவு இருக்கும், முகத்தோற்றம் அழகிய தோற்றமுடையதாக இருக்கும். இன்னும் சில பேர் அர்த்தம் சொல்கின்ற பொழுது அதற்கு இரையச்சமும் பணிவும் என்ற அர்த்தம். அவருடைய முகத்தில் ஒரு அடையாளம் வெளிப்படும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சமும் அவர்கள் தங்களுடைய வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய பணிவையும் சொல்லப்படுகிறது. பணிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய எப்படிப்பட்டவங்க? அவங்களுடைய அடையாளம் என்ன? இரையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பணிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பது பொருள் என்று கூறப்படுகிறது. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சுதீர் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அஸ்ஸலாத்து துஹ்சினு வுஜூஹஹும், தொழுகை அவர்கள் முகத்தை அழகுபடுத்திவிடும். சில பெரியார்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்களாம், மன் கஸரத் ஸலாத்துஹு பில்லைல் ஹஸன வஜ்ஹுஹு பின்னஹார், யாருடைய இரவு தொழுகை அதிகமாகிறதோ அவருடைய முகம் அழகாக இருக்கும் பகலில். இரவுல தஹஜ்ஜுத் போன்ற தொழுகையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பகல் நேரங்களில் அவருடைய முகத்தில் ஒரு வகையான ஒளியை, அழகை, பொலிவை ரப்பி ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவதாக ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வரும், மன் கஸரத் ஸலாத்துஹு பில்லைல் ஹஸன வஜ்ஹுஹு பின்னஹார், யாருடைய இரவின் தொழுகை அதிகமாகிறதோ அவருடைய முகம் பகலில் பிரகாசமாக இருக்கும். இன்னும் சில பெரியார்கள் சொல்வார்கள், இன்னலில் ஹசனா, நன்மையான காரியத்தை யார் செய்கிறார்களோ, ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதன் மூலமாக நூரன் ஃபில் கல்பி, உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்படும், உள்ளத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும். இரண்டாவது ஒதுயான் ஃபில் வஜிஹி, முகத்தில் ஒரு வகையான பிரகாசம் தொனிக்கும். உள்ளத்திலையும் நூறு இருக்கும், முகத்திலையும் அந்த பிரகாசம் வெளிப்படும். வசியாத்துன் ஃபி ரிஸ்கி, ரிஸ்கில் பரக்கத்து கிடைக்கும். முஹப்பத்துன் ஃபி குலூபின் நாஸ், மனித உள்ளங்களில் இவரை பற்றிய முஹப்பத்து ஏற்படும். 4 காரியங்கள் கிடைக்கும் நன்மையான காரியங்களை செய்தால். யார் நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவருக்கு 4 விதமான சிறப்புகள் உண்டு. அவருடைய உள்ளத்தில் 100 பிரகாசம் இருக்கும், முகம் ஒளிவாக இருக்கும், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், மனித உள்ளங்களில் முஹப்பத் இருக்கும், எல்லோரும் அவர்களை விரும்புவார்கள், நேசிப்பார்கள். இது நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தரக்கூடிய வெகுமதி. சாலிஹான அமல்களும் நன்மையான காரியங்களை ஒருவர் தொடர்ந்து செய்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய வெகுமதி. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களா, மா அஸர்ர அஹதுன் சரீரத்தன் இல்லா அப்தாஹல்லாஹு அலா ஸஃபஹாத்தி வஜ்ஹிஹி வ ஃபல்தாத்தி லிசானிஹி. மா அஸர்ர அஹதுன் சரீரத்தன், எவர் ஒருவர் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீருவான். ஒன்று அவரது முகத்தில் வெளிப்பட்டுவிடும், அவரது நாவின் உளறல்களில் வெளிப்பட்டுவிடும். சரி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னதான் ரகசியம் வச்சாலும் சரி, ரகசியத்தை இவர் சொல்லாம வேண்டுமானா இருக்கலாம், அல்லாஹ் அதை முக குறியீடுகளின் வழியாக வெளிப்படுத்தி விடுவான், அல்லது அவரது நாவின் உளறல்களால் வெளிப்படுத்தி விடுவான். சில பேர் அப்படியே நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷம் இருக்கும், ஆனால் அதை காட்டிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவர்கள் மீறி ஏதேனும் சில வார்த்தைகள் வரும்,
அவர்களை யார் என காண்பித்து கொடுத்துவிடும். அல்லது அவருடைய முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முகத்தில் வெளிப்படக்கூடிய சில அடையாளங்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்துவிடும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உள்ளத்தில் ஒருவர் எதை மறைத்து வைத்திருக்கிறாரோ முக குறியீடுகளிலும் அவரது நாவின் உளறல்களிலும் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு மோமின் அவர் மனதில் மறைத்து வைத்திருப்பது அவரது முகத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்ற அர்த்தம். அதனால தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வோடு அவருடைய ரகசியம் சீரானதாக இருக்குமானால் மனிதர்களுக்கு மத்தியில் அவருடைய வெளிப்படையே அல்லாஹ் சீராக ஆக்குவான். நமக்கு ரப்புக்கு மத்தியில் உண்டான உறவு சீராக இருக்குமானால், நமக்கு ரப்புக்கு மத்தியில் என்பது ரகசியம், அது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. நம்ம என்னை ரப்பு பார்க்குறான், நான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கேன், இதை ஹராம் இதை ஹலால், இதை ஹராம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அல்லாஹ் பார்க்குறான், இல்லை யாருக்கும் தெரியாது, என் ரப்பு பார்க்குறான்ல என்ற உணர்வு. அதே போல் கடமைகளை செய்கின்ற பொழுது சில சிரமங்கள் இருக்கும், இல்லை நான் செஞ்சுதான் ஆகணும், ஏன் இது என் கடமையாச்சு. அதே போன்று உலகியல் ரீதியாக வியாபாரத்தில் பேணுதல், மனைவி மக்களுடைய ஹக்கை நிறைவேற்றுதல், பெரியவங்களை மதித்தல், சிறுவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துதல், உதாரணத்திற்கு இவைகளை ஒருவர் செய்கிறார், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்விற்காக இது ரப்பு என் மீது ஏற்படுத்திய கடமை, இதை நான் செய்து ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் அந்த காரியத்தை செய்வாரேயானால், அப்போ அல்லாஹ்விற்கும் அவருக்கு மத்தியிலான ரகசியம் சீராக இருந்தால் மக்களுக்கு மத்தியில் அவருடைய வெளிப்படையே அல்லாஹ் சீராக ஆக்கிடுவான். அப்படின்னு அர்த்தம். மக்களுக்கிடையே அல்லாஹ் அவருக்கு மீது ஒரு முஹப்பத்தை ரப்பு தருவான், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய வெகுமதி. அதனால தான் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய தகவல் பதிவு செய்யப்படும், மன் அஸ்லஹ சரீரத்தஹு அஸ்லஹல்லாஹு அலானியத்தஹு, யார் தன் ரகசியத்தை சீராக்கி கொள்வாரோ அவருடைய பகிரங்கத்தை அல்லாஹ் சீராக்குவான். யார் தன்னுடைய ரகசியத்தை சீராக்கி கொள்வாரோ, வெளிப்படையை சீராக்கிறது நீ விட்டு உன்னுடைய ரகசியத்தை நீ சீராக்க, உன்னுடைய கல்பஸ் நீ சுத்தமாக வச்சுக்க, அல்லாஹ் வெளிப்படையிலும் அதான் உங்களுக்கு சுத்தத்தை தருவான். அதனால தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி சரார், அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியத்தி, யா அல்லாஹ் என் பகிரங்கத்தை விட என் ரகசியத்தை சீராக ஆக்கு. அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியத்தி, என் பகிரங்கத்தை விட என் ரகசியத்தை சிறந்ததாக ஆக்கு. வஜஅல் அலானியத்தி சாலிஹத்தன், என்னுடைய பகிரங்கத்தை சீரானதாக ஆக்கு. நான் வெளியில என்ன காமிக்கிறேனோ இதை விட நான் உள்ள வச்சிருக்கிறத சிறந்ததாக ஆக்கு. எல்லாரும் என்ன செய்வோம்? வெளியில காமிக்கிறது நல்ல தோற்றத்தை காமிப்போம், உள்ள மட்டமா இருக்கும். இல்ல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, என்னுடைய அலானியத்தை விட சரீரத்தை, அலானியத் என்பது வெளிப்படையானது, சரீரத் என்பது உள்ளே மறைந்திருப்பது, எனக்கு என்னுடைய வெளிப்படையை விட என் அந்தரங்கத்தை, என் வெளிப்படையை விட என் அந்தரங்கத்தை சிறந்ததாக ஆக்கு. எல்லாரும் வெளியில நம்மளை சுத்தமானவங்களா சிறந்தவர்களா உயர்ந்தவர்களா காமிப்போம், உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும். உமர் ரலியல்லாஹு துஆ செய்றாங்க, எல்லாரும் அப்படித்தானே நாங்கள் விரும்புவோம், யா அல்லாஹ் வெளிப்படையில் நல்லா இருக்கணும், தோற்றமாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு சரியாக தெரியணும்ட்டு, இதை விட என் சரீரத்தை அந்தரங்கத்தை சிறந்ததாக ஆக்கு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, வஜஅல் அலானியத்தி சாலிஹத்தன், என்னுடைய வெளிப்படையும் சிறந்ததாக ஆக்கு. அப்போ வெளிப்படையும் சிறந்ததாக இருக்கணும், அதை விட சிறந்ததாக அந்தரங்கம் இருக்கணும். யாருடைய அந்தரங்கம் சிறந்ததோ அல்லாஹ் அவருடைய வெளிப்படையையும் சிறந்ததாக ஆக்குவான். அந்தரங்கத்திற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டால் வெளிப்படைக்கு பகிரங்கத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹுடைய கண்ணியத்தை மரியாதையை பாதுகாப்பான். ஹஸரத் ஜுந்துப் இப்னு சுஃபியான் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஸர்ர அஹதுன் சரீரத்தன், எவர் எந்த ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தாலும், இல்லா அல்பசகுல்லாஹு ரிதாஅஹா, அதனுடைய மேலாடையை துண்டை அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அணிவித்தே தீருவான். ஒருவர் உள்ளத்தில் எதை வச்சிருக்கிறாரோ, மறைச்சு வச்சிருக்கிறாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அதை உடையாக வெளிப்படையில் தருவான். தோல்ல அவருடைய ட்ரெஸ்ஸாக ரப்பு தருவானான்னு அர்த்தம். உள்ளத்தில் ஒன்றை நீங்கள் மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படையிலும் அல்லாஹ் அதை காண்பித்து விடுவான். இது அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறான். நீங்கள் காமிக்கிறீங்க இல்லையா, அல்லாஹ் காமிச்சிருவான்.
இன் ஹைரன் ஃபஹைருன், நீங்கள் உங்களுடைய அந்தரங்கம் சரியாக இருந்தால் வெளிப்படையும் சரியாக இருக்கும். ஒயின் ஷர்ரன் ஃபஷர்ரன், உங்களுடைய அந்தரங்கம் தீமையாக இருந்தால் வெளிப்படையும் தீமையாக இருக்கும். நீங்க அந்தரங்கத்தில் ஒன்றை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் அவருடைய உடலில் வெளிப்படுத்தியே தீருவான். அந்த ட்ரெஸ்ஸை அல்லாஹ் போட்டு தான் காமிப்பான். நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. இதை அடிப்படையாக கொண்ட இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லவ் அன்ன அஹதக்கும் யஅமலு ஃபீ ஸஹ்ரத்தின் ஸம்மா, ஒரு பெரிய பாறாங்கல்லுக்குள் இருந்து ஒருவர் ஒரு அமல் செய்கிறார். ஒரு மலையில ஒரு பெரிய கல்லு, அதனுடைய ஒரு பக்கம் ஹோல் இருக்கு, அது உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, யாரும் பாத்திரக்கூடாதுன்ட்டு. தான் செய்யக்கூடிய அமல் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் ரகசியமாக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் ஒரு அமலை பெரிய நல்லா மூடப்பட்ட யாருக்கும் தெரியாத பாறாங்கல்லின் மையத்திலிருந்து அமல் செய்கிறார். லைசலஹா பாபுன் வலா குவத், அதுக்கு உள்ள போறதுக்கு எந்த வழியும் கூட இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே வர முடியாத இடத்துக்குள்ள இருந்து ஒரு அமல் செய்கிறார். அவர் உள்ளே வருவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. அப்படி இருந்தாலும் லஹரஜ அமலுஹு லின்னாஸ் காயினம் மகான், அவர் செய்வதை அல்லாஹ் மக்களுக்கு வெளிப்படுத்தியே தீர்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல கட்டங்களில் அல்லாஹ்விற்காக நாம் நம்முடைய அமல்களை இஹ்லாஸாக மறைத்து செய்வோம், அப்படிதான் செய்யணும். நாம் மறைப்போம், அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த மரியாதையை அந்த அந்தஸ்து அந்த அடியாருக்கு தரத்தான் செய்வான். நம்ம நினைக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கணும். அல்லாஹ் நம்ம நினைத்தாலும் சரி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான், கண்ணியமாக வெளிப்படுத்துவான். அதான் அந்த ஹதீஸ் சொல்வது. ஒரு பெரிய பாறாங்கல் உள்ளுக்குள்ள இருக்கிறார், யாரும் அதற்கு வர முடியாது, போக முடியாது, வழியே கிடையாது. அங்கிருந்து அமல் செய்கிறார், யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இவர் என்னதான் செய்தாலும் சரி, அல்லாஹ் அதை மனிதரிடத்தில் வெளிப்படுத்தியே தீருவான். ஏதேனும் ஒரு கட்டத்தில் அது வெளிப்படத்தான் செய்யும், தெரிந்துவிடும். அப்போ என்ன அர்த்தம்? இது தெரிகிறது மாதிரி ஒரு தீமையும் தெரியத்தான் செய்யும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ ஒரு தீமையே நடக்கும். அதனால தான். ஆனால் என்ன அர்த்தம் கேட்டால், நன்மைகளை வேண்டுமானால் கூட அல்லாஹ் ஆரம்ப கட்டங்களிலேயே வெளிப்படுத்தி விடலாம். ஒரு மனிதனின் தீமையை ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துறது இல்லை. பல கட்டங்களில் பல தடவைகள் அல்லாஹ் அதை மறைத்தே விடுகிறான். ஒரு அளவுக்கு மேல் போகின்ற பொழுது அது வெளியே தெரிந்துவிடும். அதனால தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் ஒரு தகவல் வரும். ஒருத்தர் பெரிய தப்பு ஒன்று செய்கிறாரு, அவரை தண்டிக்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அமீருல் மோமினீன் என்னை மன்னிச்சிருங்க, முதல் தடவை செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு தடவை செய்யும்போது மன்னிச்சிடணும் இல்லை சொன்னாங்க. இது முதல் தடவையாக ஒருபோதும் இருக்காதுன்னு சொன்னாங்க. இது முதல் தடவையாக ஒருபோதும் இருக்காது. அல்லாஹ் முதல் தடவையில் யாரையும் காட்டி கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் யாரையும் முதல் தடவையிலேயே மாட்டி விடுறது இல்லை. அல்லாஹ் பல அவகாசங்கள் கொடுப்பான். இப்போ நாமும் ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக நாம் அனுபவித்திருப்போம். பல்வேறு குறைகள் நம்மிடத்தில் இருக்கும், நமக்கே வெக்கமாக இருக்கும், தப்புன்னு தெரியும், செஞ்சிருக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் சராசரி மனிதன்கிற எண்ணத்தில் செய்திருப்போம். அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான். அல்லாஹ் மறைச்சிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த தவறை தொடர்ந்து செய்ய முடியாது. அல்லாஹ் என்னை மறைச்சு வச்சிருக்கிறான். ஒரு கட்டத்தை தாண்டிச்சுன்னா அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். ரப்பு வெளிப்படுத்துறதுக்கு முன்னால நான் இதுலேருந்து விலகிக்கிறணும் அப்படின்னு ஒரு மோமின் நினைக்க வேண்டும். அப்படின்னு நினைக்கணும். அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை தந்திருக்கிறான். அதனால நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யாரேனும் ஒருவருடைய குற்றச்செயல் வெளிப்பட்டு அவரை ஒரு மாதிரியா மக்கள் பார்ப்பாங்க, நம்மளும் கூட்டமாக அவரை மட்டமாக பார்ப்போம், கேவலமாக பேசுவோம். அப்படி நினைக்கவே கூடாது. துவா தான் செய்யணும். யா அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை பாதுகா, அவங்களுடைய மரியாதையை பாதுகா, அவங்களுக்கு நீ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவங்களுக்கு நல்ல உயர்ந்த குணத்தை கொடு, தவறுகளை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பை கொடு அப்படின்னு தான் துவா செய்யணும். அப்போ நினைக்கணும், நம்மளை நாமே சொல்லணும், நீயும் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்க, அவருடைய தப்பு வெளியில் தெரிஞ்சிருச்சு, உன் தப்பு வெளியே தெரியலை, வெளியே தெரிந்ததால் அவர் மட்டமானவர் என்றோ தெரியவில்லை என்பதற்காக நீ உயர்ந்தவருங்கிற அர்த்தம்லாம் இல்லை அப்படின்னு யாரை பார்த்து சொல்லணும்? நாம் நம்மை பார்த்து சொல்லணும். அந்த எண்ணம் வந்தால் நம்ம யாரையும் மட்டமாக நினைக்க மாட்டோம், யாரையும் குறையாக பேச மாட்டோம். அடுத்து ஒரு குறை வருதுன்றவொன்னே, அல்லாஹ்
யா அல்லாஹ், நான் இது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை நீ மறைச்சு வச்சிருக்க, உனக்கு நான் எப்படி சுக்ர் அதா பண்ணுறதுன்னு தெரியலை. ரப்பே, நான் இது மாதிரி தவறுகளை விட்டு செய்யாமல் என்னை பாதுகாத்துரு. அல்லாஹ்வுக்கு ஃபஸ்ட்டு சுக்ர் அதா பண்ணணும், சம்மந்தப்பட்ட நபருக்காக துவா செய்யணும். யா அல்லாஹ், அவங்களுக்கு நீ உதவி செய், அவருக்கு நீ கிருபை செய். இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறோம், ஒரு பிரச்சனை வெளியில் வந்துருச்சா உடனே என்னென்னலாம் பேசுகிறோம். அல்லாஹ் பார்க்குறான், உன் பிரச்சனை எவ்வளோ மறைச்சு வச்சிருக்கிறேன், நீ என்ன பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. அல்லாஹ் நினைப்பானா இல்லையா? அதான் சொல்கிறாங்க, அல்லாஹ்விற்காக எந்த ஒரு நன்மையும் எவ்வளவு மறைவாக செய்தாலும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான், நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக. அதே போன்று எந்த ஒரு தவறுகளையும் அதையும் கூட அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஆனால் அவன் கிருபையாளன் என்பதால் நன்மைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி தவறுகளை வேகமாக வெளிப்படுத்துறது இல்லை, அக்ரெசிவாகவும் வெளிப்படுத்துறது இல்லை. அல்லாஹ் ஒரு மாதிரியாக சாஃப்டாக நம்மளை கொண்டு போகிறான். அதுக்கு என்னன்னு சொன்னால், நாம் சிறந்தவர்கள் என்பது பொருள் அல்ல, நான் ரொம்ப அருளாளன் கருணையாளன் என்பது அதன் அர்த்தம். அல்லாஹ் அருளாளன். 1000 தான் தப்பு பண்ணாலும் அப்பா அம்மா தான் பிள்ளையை பற்றி என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை அப்படி செஞ்சு, உள்ளுக்குள்ள நல்லா தெரியும் இவன் எதுவும் பண்ணியிருப்பான், இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லை அவன் அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே செஞ்சுருக்க தான் தெரிஞ்சிருந்தாலும் யார் கூடயாவது சேர்ந்துருப்பான், யாராவது அந்த பையனை கெடுத்திருப்பாங்க, இவன் யாரையாவது கெடுக்காமல் இருந்தால் பெருசு. ஆனால் நம்ம பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, யாராவது பிள்ளைங்க கெடுத்திருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஏன் அது? இதற்கெல்லாம் காரணம் இதே இது அடுத்த பையன் வந்தா, இவனை தெரியுமே, இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு அதே நாவு பேசும். அது தான் பிள்ளை அப்படிங்கும் பொழுது அடைக்கி வாசிக்கும். காரணம், அது அன்பின் வெளிப்பாடு. அதான் பெற்றோர், அது அன்பின் வெளிப்பாடு, அது கருணையின் வெளிப்பாடு. இந்த ஹல்குக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா, அர்ஹமுர் ராஹிமீனான ரப்புக்கு எவ்வளவு இருக்கும். அந்த கருணையும் அந்த ஃபதுலும் அவனது பெருங்கருணை தான் நம்முடைய தவறுகளை வெளியே தெரியாமல் பாதுகாக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சா மறைச்சு வச்சிருந்தாலும் சரி அல்லாஹ் வெளிப்படுத்துவான். பெரிதொரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வரும், இன்னல் ஹதிய ஸாலிஹ், நல்ல நடைமுறை, நல்ல நடைமுறையான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, சீரான கண்ணியமான சிறந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. வசம்து ஸாலிஹ், அழகிய தோற்றம், அல்லாஹ் முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒளி. வல் இக்திஸாத், எந்த நிலையிலும் நடுநிலையான வாழ்க்கை. அப்படியே வறுமையா இருக்கு, தோண்டு போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரதும் இல்லை. அல்லாஹ் வசதியை கொடுக்குறான், திமிர் பிடிச்சு அலைஞ்சு வீண் வரையும் செய்யறதும் இல்லை. எல்லா நிலையிலும் நடுநிலையான வாழ்க்கை. வல் இக்திஸாத் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு மூன்றையும் சொல்லிவிட்டு, மின் ஹம்ஸத்தின் வ இஷ்ரீன ஜுஸ்அம் மினன் நுபுவா, நபித்துவத்திற்கு 25 பிரிவுகள் உண்டு. அந்த 25 இந்த 3 நுபுவத்தின் பிரிவுகளில் ஜுசுகளில் உள்ளதுன்னு சொன்னாங்க. அழகிய நடைமுறை வாழ்க்கை, அழகான குணம், அழகிய தோற்றம், நடுநிலையான வாழ்க்கை, நபித்துவத்தின் அடையாளங்கள். நபித்துவத்தினுடைய 25 பிரிவுகளில் இந்த 3 அதில் கட்டுப்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதலால் தான் சஹாபாக்களை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த வாசகத்தை சொல்றான் அல்லவா, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய அடையாளம், அவருடைய முகத்தில் அந்த நூறானிய பிரகாசம் இருக்கும் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தது. சஹாபாக்களின் எண்ணங்கள் மிக தூய்மையாக இருந்தது. அவருடைய அமல்கள் மிகச்சிறந்ததாக இருந்தது. எண்ணங்கள் தூய்மை, அவருடைய செயல்களும் மிகச்சிறந்த செயல்கள். அவர்களை யார் பார்த்தாலும் அவர்களுடைய அழகிய தோற்றமும் அவர்களுடைய நடைமுறையும் பார்ப்பவர்களை ஈர்க்கும். இது என்ன அற்புதமான மனிதர்கள், எப்படிப்பட்டவர்கள், ஆச்சரியத்தின் எல்லைக்கு செல்வார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு தகவல் கிடைத்தது. என்ன அப்படின்னு கேட்டா, சிரியாவை சஹாபாக்கள் வென்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டார்களாம், வல்லாஹி லஹா உலாஹி ഖൈറു மினல் ஹவாரியீன் ஃபீமா பலகனா, நமக்கு தெரிந்தவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உற்ற தோழர்களான மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்த அந்த 12 நபர்கள் ஹவாரியின் சொல்லுவாங்க, அவர்களை விட இவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள், அதுல ஆக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இப்படி பேசினார்கள் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. யார் சொல்றா? சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கிடைத்தது. ஸதகு ஃபி தாலிக், அவர்கள் சொன்னது உண்மைதான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவர்களை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அவர்களின் தோழர்களான சஹாபாக்களை பற்றி
முந்திய வேதங்களிலேயே சிலாகித்து அல்லாஹ் கூறியிருக்கிறான். முந்தைய வேதங்கள்ல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபியுடைய தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத அல்லாஹ் இந்த வசனத்துல எப்படி சொல்றான்? முந்தைய வேதம் நிறைய சொல்லப்பட்டு, அதனாலதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீன மஅஹு அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள், அஷித்தாஉ அலல் குஃபார் இறைமறுப்பார்கள் மீது கடினமாக இருப்பார்கள், ருஹமாஉ பைனஹும் தங்களுக்கிடையே அன்பார்களாக இருப்பார்கள், தராஹும் ருக்கான் சுஜதா அவர்களை ருக்கு சஜ்தா செய்த நிலையில் பார்ப்பீர்கள், யப்தகுன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா அதன் மூலம் அல்லாஹ்வுடைய கருணையையும் அல்லாஹ்வின் அன்பையும் பொருத்தத்தையும் தேடுவார்கள், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் அவர்களது முகத்தில் சஜ்தாவின் அடையாளங்கள் இருக்கும். இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ இது தௌராத்தில் அவர்களை பற்றி கூறப்பட்ட உதாரணமாகும். தௌராத்தில் அவர்களை பற்றி கூறப்பட்ட உதாரணம். தௌராத்துல ஸல்லல்லாஹு அலைஹி தோழர்களான சஹாபாக்கள் பற்றி நான் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தௌராத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? அதனால தான் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்வாங்க, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கி இருக்கின்றோமோ அந்த யூத கிறிஸ்தவர்கள், யாரிஃபூனஹு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்வார்கள், கமா யாரிஃபூன அப்னாஅஹும் தங்களது பிள்ளைகளை தெரிந்து கொள்வதை போன்று தெரிந்து கொள்வார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, எப்படிப்பட்டவங்க, எங்கே பிறப்பாங்க, அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், கருவிழி எப்படி இருக்கும், எந்த ஊர்ல எந்த இடத்துல பிறப்பாங்க, அவங்க தோழர்களான மூமின்கள் அவங்களோட எப்படி உறவுல இருப்பாங்க, இவைகள் அனைத்தையும் பற்றி முந்தைய வேதங்களில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தௌராத்தில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், அவர்கள் இறை மறுப்பாளர்களிடத்தில் கடின சித்தமுடையவர்களாக இருப்பார்கள், மோமின்களிடத்தில் அன்பார்களாக இருப்பார்கள், தொழுகையில் மிகுந்த இறையச்சத்தோடும் பேணுதலோடும் நிறைய தொழுபவர்களாக இருப்பார்கள், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பையும் ஆதரவையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், மேலும் அவருடைய முகத்தில் சஜிதாவின் அடையாளங்கள் இருக்கும். இவைகள் அனைத்தும் தௌராத்தில் கூறப்பட்டவை. தாலிக மஸலுஹும் ஃபித் தௌராத் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரி, மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் இன்ஜீல்ல யூத கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீலில் இவர்களை பற்றி என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொன்னான், மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் இன்ஜீல் என்னும் வேதத்தில் இவர்களுடைய உதாரணம் என்னவெனில், கஸர்இன் அது ஒரு பயிர், விவசாயத்தினுடைய பயிர் போன்றது. அந்த பயிர் அஹ்ரஜ ஷத்அஹு இப்போ பயிர் நடப்படுகிறது, ஒரு விவசாய பயிர் நடப்படுது. ஒரு நம்ம விதையை போடுறோம், அது எதுவாக இருக்க முதல்ல எப்படி வருது, அந்த குருத்து ஒன்று வெளிப்படும், மெதுவா மெல்லிய குருத்து வெளிப்படும். அதானே வெளிப்படுது. புளிய மரமே இருக்கட்டுமே, புளிய மரம் ஏன் சொல்றேன், புளிய மரம்னு சொன்னா அந்த பெரிய அந்த புளியம் கொம்பை பிடிச்சா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மரங்கள்ல புளிய மரம் ஒன்று. புளிய மரம்னா தெரியுதுல, புளி நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த புளி தரக்கூடிய அந்த மரம் அது எப்படி வரும்? அதனுடைய அந்த புளிக்கு உள்ள ஒரு விதை கொட்டை இருக்கும், புளியங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டையை அது ஈரத்தில் நினைச்சு நல்லதானது பின்னால பூமியில உள்ள பதிக்கப்படும். அது உள்ளுக்குள்ள இருந்து அந்த கொட்டை அந்த விதை அதையே சென்ட்ரா உடைச்சோம்னு சொன்னா 2 பார்ட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 2 பார்ட்டாக தான் இருக்கும். சரியா மையப்பகுதி அப்படியே 2ஆ பிளக்க முடியும். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அந்த விதையில அந்த 2இன் மையப்பகுதியிலிருந்து மூடப்பட்ட மண்ணை விலக்கி கொண்டு ஒரு மென்மையான குருத்து ஒன்று வெளிப்படும். ரொம்ப மென்மையான குருத்து அதிலிருந்து வெளியே வரும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். கலீல் அஹ்மத் கிர்வனி ரஹ்மத்துல்லாஹ் உதாரணம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் இதையெல்லாம் தர்றான் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பருத்தி விவசாயம் செய்கிறீங்க, விவசாயிகளுக்கு தெரியும் பருத்தினா இருக்கிற ட்ரெஸ்ஸில் உயர்ந்த ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ், அதான் ரொம்ப காஸ்ட்லி ரேட்டு. சாதாரண விவசாயிகள் கிராமங்களில் மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய விவசாயத்தில் அந்த காட்டன் பஞ்சு வருது, அது இதுக்கு அனுப்பி நூலாக ஆக்கி அதுக்கடுத்து நம்ம ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் பல குவாலிட்டி வருது. அந்த பருத்தி விதை, பருத்தியுடைய அதுக்கும் ஒரு விதை இருக்குது,
அந்த விதை அதில் உள்ளது தானே அந்த விதை. அந்த விதையை மண்ணில் போட்டு மண்ணில் பதிப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நெல் போன்றவைகளை கூட பதிக்கின்ற பொழுது நல்ல ஈரமான தரையில் அதை உள்ளே பதிப்பாங்க. நெல்லை முதல்ல நாற்றாக மாற்றுவார்கள். தெரியுதான்னு தெரியல, ஏன்னா சென்னையில் வசிக்கிற போது பெரும்பாலும் ஒரு மண்ணும் தெரிய போகிறது இல்லை. நம்ம சாப்பிட்டு மட்டும்தான் பழக்கம். அரிசி சாப்பிட்ருக்கேன், கோதுமை சாப்பிட்ருக்கேன், ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன், ஒன்று விடாமல் சாப்பிட்ருப்போம். எது எப்படி வருதுன்றே தெரியாது. அது மரமா செடியா கொடியா சொல்லும் போது தெரியும் இதில் என்ன இருக்குது. என்னமோ ஒன்று வந்துச்சுன்னா சாப்பிட்டு போக வேண்டியது தானே. எல்லா வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. செடி என்பது வேறு, கொடி என்பது வேறு, மரம் என்பது வேறு. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி இது தான். அதுலேருந்து தான் அல்லாஹ் ரப்பு நமக்கு தர்றான். எதுக்கு சொல்ல வந்து அந்த பருத்தி விதை இருக்கு, அது ஈரமான மண்ணில் போட மாட்டான். கரடு முரடான அந்த வயலை உழுது மேடும் பள்ளமாக இருக்கு, கெட்டியாக இருக்கும். பார் இழுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் குழியா இப்படி பள்ளமாக இருக்கும். அப்படி ரெண்டு ஓரத்துலேயும் பள்ளம். இப்போ இங்கிட்டும் பள்ளம் இங்கிட்டும் பட்டோம்னு சொன்னால் நடுவில் கொஞ்சம் மேடாக இருக்கும்ல, இதுக்கு பேர் பாரிடுதல்னு சொல்லுவாங்க. இந்த மேடு மண்ணு கண்டுமாத்தே இருக்கும், கரடு முரடாத்தே இருக்கும், ரொம்ப சாஃப்டாக மணல் மாதிரிலாம் இருக்காது. இதில் பெண்கள் அப்படியே ஒரு விரலை வச்சு ஒரு குத்துவாங்க. விரலை வச்சு குத்துனா என்ன, ஒரு சின்ன ஹோல் விழுகும் இல்லை, அதில் அந்த விதையை போடுவாங்க. விதையை போட்டுட்டு மண்ணையும் போட்டு மூடிடுவாங்க. ஒரு ஹோல், விதையை உள்ளே போடணும், அப்படியே பக்கத்திற்கு மண்ணை தள்ளி விட்டுறணும், அவ்வளோதான். விதை வெளியில் தெரியக்கூடாது, சூரிய வெளிச்சத்தில் மூடிடுவாங்க. சரி, தண்ணீர் இதுக்கு மேலே யாரும் ஊற்ற மாட்டாங்க. அந்த ரெண்டுக்கு மத்தியில் பள்ளமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த பள்ளத்தில் தான் தண்ணீர் விடுவார்கள். சரி, சொல்லுவாங்க இந்த விதை போட்டு மூடியாச்சு. இது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு என்ன வரும், மென்மையான ஒரு குருத்து முதல்ல வெளியே வரும். அது வெளியே வரும்பொழுது எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இதுக்கு பின்னால நீங்க இதுல இருந்து ஒரு காட்டன் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல, அப்படியே பஞ்சு அப்படி பார்த்தோன்னே பறக்கிற மாதிரி இருக்கும் இல்ல, இது எவ்வளவு சாஃப்டா இருக்கும். இதை விட சாஃப்டானது அந்த முதல் தடவையாக வெளிப்படுகின்ற குருத்து. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மெல்லிய குருத்து மூடப்பட்ட திக்கான மண் துகள்கள், கட்டிகள், இதை பிளந்து கொண்டு எப்படி வெளியே வந்தது? அதான் கொஸ்டின். எப்படி? ஒரு குச்சியை வச்சு குத்தணும்னா வரலாம், ஒரு கத்தியை அல்லது ஒரு ஆணியை குத்தணும்னா வருது, ஓகே. இவ்வளவு மென்மையான ஒரு பொருள், அதுக்கு மேல திக்கான மண்ணு, அந்த மண்ணை விலக்கிக்கிட்டு அந்த வெயிட்டை விலக்கிக்கிட்டு எப்படி வெளியே வந்துச்சு? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். சூரா வாக்கியாவில் விவசாயம் செய்வது நீங்களா நாமா? விவசாயம் நம்ம நான் தானே விவசாயம் பண்ணேன். உழுதது நான், பாரிட்டது நான், விதைத்தது நான், தண்ணீர் பாய்ச்சது நான், களை எடுத்தது நான். எல்லா களையும் நீ எடுக்க முடியும், வெளியே கொண்டு வர்றது யாரு? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அதான் சொல்றாங்க. இன்ஜீலில் சஹாபாக்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், கஸர்இன், அது ஒரு பயிர், விவசாயம். அஹ்ரஜ ஷத்ஆஹு, அதனுடைய முளையை, அந்த ஆரம்பத்துண்டி இருக்குல்ல, முதல்ல வெளியே வருதுல, அதுக்கு அந்த ஷத்துங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அதை அது வெளிப்படுத்தியது. அது எவ்வளவு பலகீனமா இருக்கும், ரொம்ப பலகீனமா தானே இருக்கும். அப்படி வெளிப்படுத்துச்சு. அதை எடுக்கணும்னு சொன்னா இப்படி பிடிச்சா என்ன செஞ்சிடும், ஒரு கையை வச்சு இப்படி லைட்டாக தூக்கணும்னா பிடிச்சு, அவ்வளோதான். அவ்வளோ பலகீனமாக தானே இருக்கும். அஹ்ரஜ ஷத்ஆஹு, அது தன் முளையை வெளியிட்டது. கொஞ்ச நாள் போன ஃபஆஸரஹு, அது கொஞ்சம் தடினமானது. ரொம்ப சாஃப்டா அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு, எழுத்தோன்னு வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படி இல்லை, கொஞ்சம் நீங்க இழுத்தா தான் வரும், இன்னும் கொஞ்சம் திக்கானது. இன்னும் தடினமானது, இன்னும் அது சுத்தி வெயிட் ஆச்சு, இப்ப ஸ்ட்ராங்கா பூமியில ஊண்டிக்கிருச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு, தன்னுடைய காலின் மீது அது நிற்க துவங்கியது, ஸ்ட்ராங்கா நிக்குது. யுஅஜிபு ஸுர்ரா, விவசாயிகள் பார்த்து ஆச்சரியப்பட வைக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. மாஷா அல்லாஹ், என்னுடைய இது சரியா வந்துருச்சு. நீங்க இப்ப நான் சொல்ற உதாரணத்தை நம்ம ஒரு செடி வளர்த்தா, ஒரு மரம் வளர்த்தாவே ஈஸியா பார்க்கலாம்.
பார்க்குகளில் எங்கேயாவது மரங்கள் ஓரங்கள் போகும்போது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு குச்சியை நட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு குச்சி, அது மாமரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கண்டு ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சுருப்பாங்க. நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. பார்க்கெல்லாம் பார்க்கலாம், தண்ணி இப்போ இருக்கிற விஷயந்தான், தண்ணி ஊற்றுவாங்க. அது எப்படி இருக்கும்? அப்படியே பலகீனமாக இருக்கும். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி உள்ளே வந்துச்சு, அதை கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இல்லாமல் பார்ப்பாங்க. அப்படி சின்ன அந்த குச்சி கொஞ்ச நாளைக்கு பின்னால் பார்த்தா முதல்ல அது நிற்க முடியாது, தன்னை கொண்டு நிற்காது. சில சமயத்தில் அது அப்படியே சாய பார்க்கும். பக்கத்தில் ஒரு குச்சியை ஊண்டி அது ஒட்டோடு சேர்த்து கூட வைப்பாங்க. அதற்கு அடுத்து இது உள்ளுக்குள்ள வேர் பிடிக்க இன்னும் கொஞ்சம் நாளான உடனே அது என்ன ஆகும்னு கேட்டால், அது கொஞ்சம் இன்னும் பருத்துரும், அதனுடைய அடிப்பகுதி பருத்துரும், பெருசானவொன்னே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனாலும் பெரிய பலம்னு சொல்ல முடியாது. அதற்கடுத்து இன்னும் சில மாதங்கள் ஆகும். அப்புறம் பார்த்தா அது ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கும். அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, பிரம்மாண்டமிக்க மரமாக மாறிவிடும். பிரம்மாண்டமிக்க மரம். இப்போ யாராவது போய் நீங்கள் இடித்து, நீங்கள் பெரிய பலசாலி கூட அதை என்ன செய்ய முடியாது, மிஷினை வச்சு தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஈஸியாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது திடீர்னு அப்படி வந்துச்சா, ஒரு மரத்தை கொண்டு அப்படியே பிடிங்க எங்கேயாவது வைக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு விதையை நாம் போடுகிறோம், அது துளிர் விடுகிறது. இந்த புளிய மரம்னு சொன்னேன்ல, அது வெளியே வருது. அப்படியே சின்ன குச்சியா இருக்கும், ஒரு சின்ன மெல்லிய குச்சி அப்படியே வெளிப்படுது. அதுக்கடுத்து அந்த குச்சி கொஞ்சம் பெருசாகுது, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தடிமான ஆகுது. அப்படியே போகும்பொழுது கிளைகளை விரிக்கிறது. நாலா பக்கத்திலும் கிளைகள் அப்படியே வருதா, அப்படி இங்கிட்ட ஒன்று போகும், அங்கிட்ட ஒரு 4-5 கிளைகள், அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அந்த கிளைகளுக்குள்ள கிளைகள், ஒரு கிளை அதுவே பெரிய மரமாவரி தெரியும், பெருசா தெரியும். அதுக்குள்ள ஏகப்பட்ட கிளை, அதற்குள்ள ஏகப்பட்ட கிளைகள். அல்லாஹ் சொல்றான், இன்ஜீலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பற்றி நான் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலில் இவர்களுடைய உதாரணம் என்பது கஸர்இன் அஹ்ரஜ ஷதஅஹு, அது ஒரு விவசாயத்தை போன்று, அது முளை துளி அதனுடைய முளையை வெளியிடுகிறது. அதற்கடுத்து அது இன்னும் உறுதிப்படுகிறது, மேலும் ஸ்ட்ராங் ஆகிறது. அதற்கடுத்து தன்னை கொண்டே அதில் நிற்கிறது. யுஜிபு ஸுர்ரா, ஒரு கட்டத்தில் பார்ப்பவர்களுக்கு விவசாயியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான், மாஷா அல்லாஹ், நான் மேலே கொண்டு வந்துட்டேன், அதை தூக்கி நிப்பாட்டி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள். இஸ்லாம் என்பது ஆரம்பத்தில் அப்படித்தான் துளிராக இருந்தது. ஆரம்பத்தில் அந்த மண்ணை பிளந்து கொண்டு வரக்கூடிய துளிர், ஒரு சின்ன முளை வெளியே வருதில்ல, இப்படித்தான் இஸ்லாம் இருந்துச்சு. இதுதான் சஹாபாக்களுக்கு உதாரணம். இதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலா இந்த சஹாபாக்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு புத்துயிர் ஊட்டினான், இன்னும் அதை பலப்படுத்தினான், மேலும் அதை பலப்படுத்தினான். இந்த உலகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இஸ்லாம் வந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சஹாபாக்களான அந்த அவர்களது தோழர்கள் ஒரு விவசாயத்தினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து அது இறுதி அடைந்து முற்றிய நிலை வருகின்ற வரை எப்படி மாற்றம் ஏற்பட்டதோ, சஹாபாக்கள் இப்படித்தான் தங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்து இதை இப்படி வளர்த்து ஆளாக்கினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது இன்ஜீலில் இவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்ற உதாரணம். அல்லாஹ் இந்த உதாரணத்தை எல்லாம் எதற்கு சொல்கிறான் எனில், இறைமறுப்பாளர்களுக்கு கோபமூட்டுவதற்காக. அப்ப நமக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு நல்லது நடந்தா நமக்கு கோபம் வரும். மோமின்களுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தான், மரியாதையை கொடுத்தான், மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகிறான். இது எப்படி அவங்களால ஜீரணிக்க முடியும்? அவங்களால ஜீரணிக்க முடியாததுதான். ஜீரணிக்க முடியாமல் அவர்கள் கோபத்திற்கு செல்லட்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியெல்லாம் உதாரணம் சொல்கிறான். சஹாபாக்களுடைய உயர்வை பற்றி அல்லாஹ் பேசுவதற்கான காரணம், இறைமறுப்பாளர்களுக்கு வெறுப்பு ஏற்படட்டும். இதில் இன்னொரு தகவல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இதிலிருந்து ஒரு சட்டத்தை எடுக்கிறார்கள். இங்கே இறைமறுப்பாளருக்கு கோபம் ஏற்படட்டும் என்று சொன்னால், இறைமறுப்பாளர்களுக்கு யாரின் மீது கோபம் ஏற்படட்டும்? சஹாபாக்களின் மீது, அவங்களுடைய வளர்ச்சியின் மீது பொறாமையின் காரணமாக கோபம் ஏற்படட்டும்.
யாரெல்லாம் சஹாபாக்களின் மீது கோபப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சஹாபாக்களை தவறாக பேசுகிறார்களோ இவர்களெல்லாம் காஃபிர்கள் தான் என்பது இந்த வசனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. குறிப்பாக சொல்வதற்கு காரணம், ராஃபிதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்களுடைய ஒரு பிரிவு ராஃபிதியாக்கள். இவங்களை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது இவங்களை காஃபிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இவங்க அல்லாஹ்வை மறுத்துட்டாங்களா? இல்லை. ரசூலை மறுத்துட்டாங்களா? இல்லை. சஹாபாக்களை திட்டுவார். லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். சஹாபாக்களை திட்டுவாங்க. ஷியாக்கள் எவ்வளவு தூரம் சஹாபாக்களை திட்டுறவங்க அப்படின்னு சொன்னா, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் போன்றவர்களை கூட இறைமறுப்பாளர்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு போகக்கூடியவர்கள். அதனால தான் ஷியாக்களை நம்ம இது பண்றதே இல்லை. ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய முசீபத் அதுதான், பயங்கரமான பிரச்சனைகள். ஏன் அவங்க அப்படி நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஸல்லல்லாஹு பின்பு ஹலீஃபாக வந்திருக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் அதை தட்டி பறித்து விட்டார்கள் என்பது அவர்களின் எண்ணம். அல்லாஹ் பாதுகாக்கும். அவர்களின் எண்ணம். இன்னைக்கு இருக்காங்க ராஃபிஸியாக்கள்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த ஷியாக்கள் ராஃபிஸியாக்கள் என்பது ஒரே குரூப். இதுல ஒரு 12 பிரிவு இருக்கு, கொஞ்சம் முன்னும் பின்னுமாக. இதனுடைய பல பேர்கள். அந்த ஒரு இனம் பெருசு, அதுக்குள்ள 10-12 பேர் இருக்கு. இவங்களுடைய கருத்து என்ன? சஹாபாக்கள் தவறு செய்தார்கள், அபூபக்கர் தான் தவறு செய்து விட்டார்கள், உமர் தான் தவறு செய்தார்கள், தான் தவறு செய்தார்கள். ஏன் தவறு என்ன தவறு? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அதற்கு அடுத்து ஹலீஃபா வந்திருக்கணும், இவங்க தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இதுல முத்துன ஒரு சாரார் என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் தவறானவர்கள் காஃபிர்னு சொல்றாங்க. அவங்களே வராங்க. என்னடா நீங்க அவங்கள உயர்த்தி பேசுறவங்க சொல்லித்தானே உள்ள வந்தீங்க, அவங்களையே தப்பா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இவங்களை ஹலீஃபாவா ஆக விடலையில, அவங்க தானே மற்றவங்க பறிச்சுக்கிட்டாங்கல்ல, அப்ப இவங்க ஏன் வேடிக்கை பார்த்தாங்க? இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையில, அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் இவர்களும் அப்படித்தான். இதுல முத்திய நிலை. அல்லாஹ் பாதுகாக்கும். இப்படி சஹாபாக்களை ஒரு சாரார் அவர்கள் மீது கோபம், அவர்களை குறை சொல்கிறார்கள், திட்டுகிறார்கள். சையத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், இந்த உதாரணத்தை எதற்கு சொல்கிறேன்? இறை மறுப்பாளர்கள் இவர்கள் மீது பொறாமையின் காரணமாக கோபப்படணுங்கிறதுக்காகத்தான். யாரெல்லாம் சஹாபாக்கள் மீது கோபப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இறை மறுப்பாளர்கள் தான் என்பது இந்த வசனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சட்டத்தை சொல்ல வருகிறார்கள். நிறைய பேர் அந்த கருத்துக்கு உடன்படுறவங்களும் இருக்கிறான். மேலும் இந்த இடத்துல நாம் புரிய வேண்டியது, சஹாபாக்கள் எவ்வளவு மேன்மக்கள், உயர்ந்தவர்கள். அவர்களுடைய உயர்வையும் எந்த ஒரு சூழலிலும் அவர்களை தவறானவர்களாக, அவர்களை குறையுள்ளவர்களாக யாரும் சித்தரித்து விடக்கூடாது என்பது மிக முக்கியம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சம்பந்தமான இன்ஷா அல்லாஹ் விளக்கங்கள், அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனத்தில் எவற்றை நாம் விளங்க வேண்டுமோ, புரிய வேண்டுமோ அவைகளை விளங்கி புரிந்து பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நிறைய பேருக்கு தெரியுது, நம்ம மாற்றி மாற்றி கேட்கணும். ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. صدق الله العظيم.